அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்மீகம் உங்கள் முன்னே. இன்னைக்குங்க ஒரு பெரிய பேச்சாளர் மக்கள் மத்தியில் பேசுகிறார். அவர் பேச்சை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். பெரிய கூட்டங்க, மக்கள் நிறைஞ்சிருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய பேச்சாளர் பேசுகிறார் பாருங்க. பல கருத்துக்களை 1 மணி நேரமாக மக்கள் மத்தியில் அள்ளி தெளிக்கிறார். மக்கள் கை தட்டுறாங்க, கரகோஷம் பண்ணுறாங்க. இவ்வளவு வேலைகளும் இந்த கூட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. கூட்டம் ஒரு மாதிரியாக முடிஞ்சிட்டுங்க. முடிஞ்ச உடனே இந்த கூட்டத்தில் அவர் பேச்சை கேட்ட சிலர் கை கொடுத்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது எல்லாம் பாராட்டிட்டு போகிறாங்க. ஒருத்தரும் பாராட்டி போக போக அந்த பேச்சாளருக்கு சந்தோஷமாக தாங்க முடியல. முகத்தைய உடம்பையும் ரொம்ப கர்வத்தில் அப்படியே வச்சுக்கிட்டு நிற்கிறார். திடீர்னு ஒரு ஆள் வராருங்க. அத்தனை பேரும் பாராட்டிட்டு போகும்போது திடீர்னு ஒரு ஆள் அங்கேருந்து வராரு. வந்துட்டு அந்த பேச்சாளரை பார்த்து கேட்குறாரு, என்ன பேச்சு பேசுகிற நீ பேசுகிறது எங்களுக்கெல்லாம் பிடிக்குதுன்னு நினைக்கிறியா? என்ன கருத்தை சொல்கிற? உன் கருத்து ஒன்று கூட நல்லா இல்லை. இந்த மாதிரிலாம் பேசாத நீ, தெரியுதா? பேசுகிறது கிட்டலாம் சத்தம் போடுறாங்கன்னு பார்க்குறியா? சும்மா உனக்காக போடுறாங்க. பேசுகிறத ஒழுங்காக பேசு அப்படின்னு மலைன்னு பேசிவிட்டு அவர் பாட்டிலே மறுபடியும் அந்த கூட்டத்தில் உள்ள மக்கள்கிட்ட போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தவர் அப்படியே மூட் அவுட் ஆகிட்டவருக்கு. என்னடா அது, இத்தனை பேரும் பாராட்டிட்டு போகிறாங்க, இந்த ஆள் மட்டும் இவ்வளோ ஏசிட்டு போகிறாடா, நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு மனசே அவருக்கு சரியில்லைங்க. அந்த சமயத்தில் அவர் பக்கத்தில் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார். ஐயா, அவன் பேசிட்டு போகிறான்னு நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க, விடுங்கய்யா, அதெல்லாம் பெருசாக தப்பு, விடுங்கய்யா அப்படின்னு சொல்கிறார். இல்லைப்பா, இவ்வளோ பேரும் பாராட்டி பேசுகிறோம், இந்த ஆள் மட்டும் இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படின்னு. இந்த மாதிரியா அந்த கூட்டத்தெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் அந்த மக்கள் கூட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். மறுபடியும் இவரை நோக்கி அந்த ஆள் வந்துக்கிட்டே இருக்கான். ஐயோ, வந்து மறுபடியும் என்ன பேச போகிறான்னு தெரியலையேன்னு சொன்ன பிறகு நினச்சிக்கிட்டே அதே வந்துட்டான். நீ நினச்சிக்கிட்டு இருக்க, நீ பேசுகிறது நல்லா இருக்குன்ட்டு, நீ பேசுகிறது பிடிக்கல, நல்லா இல்லை, என்ன கருத்து சொல்கிற? நீ கருத்து சொன்னால் நல்லா இருக்க வேணா, பிடிக்கிற மாதிரி சொல்ல வேணா, நீ பாட்டிலே பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுகிறதான் தெரிஞ்சதான் பேசிக்கிட்டு இருக்கீங்கிறது, இனிமேல் பேசாது, நீ பேசுனா கோவம் தரும், தெரியுதா பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிடுறான். ரொம்ப மூடவுட்டாகிறாரு, ரொம்ப மனசு இரும்பல, ஏடா இப்படி பேசிட்டு போகிறானே இங்கேன்னு சொல்லிவிட்டு அப்படியே வருத்தப்பட்டு நிற்கிறாரு. அப்புறம் உதவியாளர் சொல்கிறாரு, ஐயா தயவு பண்ணி நான் சொல்கிறேன் ஐயா, அவன் பேசுகிறத கேட்டு இங்கே வருத்தப்படாதீங்க, அவன் ஒரு பைத்தியம் ஐயா, அவனா பேசலையா, அங்கே போய் கூட்டத்தில் நின்றுருக்கான் பார்த்தீங்களா, கூட்டத்தில் உள்ள மக்கள் என்னென்ன பேசுகிறாங்களோ அதை தான் கேட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறான், அதை பெருசாக எடுத்துக்கிறீங்க, விடுங்கய்யா அப்படின்றான். இவர் அவன் பேசிட்டு போனதே தேவலான்னு நினைக்கிறார், தான் உதவியாளர் பேசுகிறத பார்த்துட்டு. இதாங்க நிலைமை. நம்ம பேசும்பொழுது நாம் ரொம்ப நல்லா பேசுகிறோம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நாம் பேசுகிறது மக்களுக்கு பிடிக்கணும், மக்கள் மனங்களில் போய் சேரணும், அப்படி பேசணுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல விஷயத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.